Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் இறைவசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு எந்த மனிதரும் சக மனிதருக்கு எந்த ஒரு வழிகளையும் ஏற்படுத்த முடியாது என்று ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்வை குறித்து அனைவரும் ஒவ்வொரு ஆலோசனை கூறுவார்கள். ஆனால் அந்த ஆலோசனைகளினாலே நமக்கு வெற்றி கிடையாது. இன்றைக்கு நம் வாழ்விலே கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் மற்றவர்களிடத்திலே நாம் பதில் தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. நம் ஆண்டவரிடத்திலே நாம் வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு பதிலை கண்டடையலாம். எப்படி என்றால், ஜீவனுள்ள வார்த்தை நம் வாழ்வுக்கான பதிலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போது உள்ள யாருமே யாரோடைய வாழ்க்கை குறித்தும் நம்ம எதுவுமே சொல்லிவிட முடியாது. சொல்லப்போனால் இந்த ஊழியத்திலேயே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் எப்பொழுதும் பகிர்வதில்லை. கடவுளோட வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னிடத்துல யாராவது ஒரு சந்தேகங்களோ இல்லை வாழ்க்கை குறித்த ஏதோ பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கேட்கும் பொழுது நான் என்னுடைய சிந்தனையை நான் கூறுவதில்லை. ஆண்டவருடைய வசனத்து மூலியமாக அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகிறேன். மிக பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் இன்னொரு இணைவசனத்தை நாம் தியானிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியா ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜாக்களை எல்லாம் நொறுக்கி நிர்மலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போது மக்கள் ஆட்சிகளாலே தலைவர்களாலே ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல இயலாது என்பது ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், எளிய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? ஒருவேளை மனிதர்கள் சக மனிதர்களாலே ஒரு ஆலோசனை கூற முடியும் என்றால் இன்றைக்கு ஏன் ஏழை மக்கள் இருக்கிறார்கள்? ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள். பணம் சம்பாதித்து சொத்து பொத்து வைத்திருப்பவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மாற்றம் தான் எது? ஜீவனுள்ள வார்த்தை தான் மாற்றம். ஏழை எளிய மக்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உதவி செய்ய முடியும். என் வாழ்க்கையில் கூட யாராவது ஒரு ஆலோசனை சொன்னால் அதை காது கொடுத்து கேட்பேன். ஏனால் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் நான் மதிப்பு தருவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் என் வாழ்க்கையிலே அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தை மிகுதியாக காணப்பட்டு ஆண்டவர் எப்பேற்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அந்த செயலை செய்யுங்கள். அப்போது உங்களை ஆண்டவர் மிகுதியாக ஆசீர்வதிப்பார். நாம் இப்போது ஜெபிப்போம். சோத்தம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த உலக மக்கள் இடத்திலிருந்து நாங்கள் எந்த ஒரு ஆலோசனை பெற்று இருந்தாலும் அது எங்களுக்கு வெற்றி ஆகாது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறீர் ஆண்டவர். நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களோட வாழ்க்கையின் வழியாக இருக்கிறீர் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே, துதிக்கிறோம்.
எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையிலே தான் அவர்களுடைய கேள்விக்கான பதில் இருக்கிறது என்று தெரியும் வண்ணமாக தேவ கிருபை செய்யும் ஆண்டவர் சொத்து கர்த்தாவே. அப்பா, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். அதனால் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையிலேயே அதிக கவனம் செலுத்தி எங்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நீர் பதில் தரும நான் கெஞ்சி மண்டாடுகிறேன் சொத்து கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையை சூழ்வதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.